இந்த நாளிலே உன்னதமானவரின் மறைவு குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவு 91வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். 91 முதல் 2 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த 2 வசனங்களிலிருந்து 5 குறிப்பிட்ட காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக இந்த 2 வசனங்களில் தேவனுடைய 4 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது சொல்லிவிட்டு அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்வுக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய பெரிய பாதுகாவல்களை நமக்கு எடுத்து சொல்லுகிற வசனங்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நமக்கு எப்பொழுதும் பழக்கமான வசனங்கள் தான் இந்த 91ஆம் சங்கீதத்தின் வசனங்கள். ஆயினும் கருத்தோடு கவனத்தோடு நீங்கள் இதை உட்கொண்டு உங்களுக்கான பாதுகாவலை இன்னும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய 4 நாமங்கள். உன்னதமான தேவன், முதல்ல சொல்லியிருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவர். 2வது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், சர்வ வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் என்று அவருடைய நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். 4வது என் தேவன் என்று அழைக்கும் பொழுது தேவன் என்கிற நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் என்று சொல்லும் பொழுது ஏல் எலியோன், த மோஸ்ட் ஹை காட், உயரத்தில் இருக்கிறவர், உயர்ந்திருக்கிறவர் என்கிறது அதோடைய அர்த்தம். அவர்தான் எல்லாருக்கும் மேலே இருக்கிறார், உன்னதங்களில் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் உயர்ந்தவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஞானத்தில் உயர்ந்தவர், செய்கையில் உயர்ந்தவர், தன்மைகளில் உயர்ந்தவர், எல்லா நற்காரியங்களிலும் அவர் உயர்ந்து சிறந்து நிற்கிறவர். எனவே உன்னதமான தேவன் ஏல் எலியோன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வதாக சர்வ வல்லவர், எல் ஷடாய், சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட். தேவன் சர்வ வல்லவராக இருக்கின்றார், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத எந்த ஒரு காரியமும் கிடையாது. இயற்கையின்படியான காரியங்களையும் அவருக்கு செய்ய முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் அவருக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. நியமிக்கப்பட்டவைகளையும் அவரால் செய்ய முடியும், நியமிக்கப்படாதவைகளையும் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. உள்ளவைகளிலும் அவர் கிரியை செய்ய முடியும், இல்லாதவைகளையும் உருவாக்கி கிரியை செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல் ஷடாய், எல் ஷடாய். இன்னொன்று தந்தையும் தாயுமானவர் என்ற ஒரு அர்த்தமும் அதற்கு இருக்கிறது. ஒரு தகப்பனை போலவும் தாயை போலவும் சகலத்தையும் அனுகூலத்துக்கு செய்து கொண்டிருக்கிற மகிமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அப்ப ஏல் எலியோன் உன்னதமானவர், எல் ஷடாய் சர்வ வல்லவர். 3வது சொல்லியிருக்கு கர்த்தர். கர்த்தர் என்று சொன்னா யாவே அல்லது யெகோவா என்று அர்த்தம். ஆங்கிலத்திலே லார்ட், லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர், கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு தமிழுக்கு ஒரு விசேஷமான பெயராக இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது. நாம் அப்படியே பலகாலம் சொல்லி பழகி இருக்கிறோம். அது ஒரு நல்ல வார்த்தை. கர்த்தர் என்று சொன்னால் யாவே, யெகோவா, தேவன் என்ற அர்த்தம். அதனுடைய சரியான அர்த்தம் நேற்று இன்று நாளை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒன்று போல இருக்கிறார். அவர் மாறாத தேவன். அவர் அப்பொழுது ஆதியிலே எப்படி இருந்தாரோ அப்படியே இன்னும் தொடர்ந்து அந்தம் வரைக்கும் இருப்பார். ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அவர். ஹல்லேலூயா. அதனால நாள் உண்டாகும் முன்னே நான் இருக்கிறேன்னு சொன்னார். நாட்கள் மாற மாற அவர் மாற மாட்டார். அவர் நாள் உண்டாவதற்கு முன்னே இருக்கிறவர். ஆகவே அதான் யெகோவா என்று சொல்வதனுடைய அர்த்தம்.
அவர் நம்முடைய ஹீஸ் அவர் லார்ட், நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. நான்காவதாக தேவன், ஏல் எலோஹீம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட், காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவது தேவன், தேவன். ஏல் எலோஹீம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம், எலோஹே என்று சொல்லுகிறது இந்த வார்த்தையை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவன், இது அவருக்கு பொதுவாக வழங்கப்படுகிற பெயர். எலோஹீம், தேவன் என்று சொல்லி வழங்கப்படுகிற பெயராக இருக்கிறது. இப்படி 4 பெயர்களை சங்கீதக்காரன் உச்சரித்து கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாவல் எப்படிப்பட்டது என்று சொல்லி நமக்கு அந்த வசனங்கள் மூலம் புரிய வைக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதுமே கர்த்தருடைய பாதுகாவலை தான் சொல்லியிருக்கு. இன்றைக்கு இந்த 2 வசனங்களில் இருக்கின்ற 5 விஷயங்களை நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், முதலாவதாக உன்னதமானவரின் மறைவு, அதான் நம்பர் 1. உன்னதமானவரின் மறைவு. 2, சர்வ வல்லவரின் நிழல், சர்வ வல்லவரின் நிழல். 3வது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அடைக்கலம். 4வது கர்த்தர் கோட்டை. 5வது தேவன் நம்பிக்கை, நம்பத்தக்கவர், நம்பிக்கை என்ற 5 விஷயங்கள் இதில் இருக்கிறதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவு. He who dwells in the secret place of the most high. He who dwells in the secret place of the most high. உன்னதமானுடைய மறைவுக்குள் வாழ்கிறவர்கள் என்று அங்கே அர்த்தம் கொள்ளுகின்றது. அப்போ தேவனுடைய ஒரு ரகசிய இடம், அதான் உன்னதமானவரின் மறைவு. a secret place, the secret place of the most high. எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் உயர்வாக நிற்கக்கூடிய அந்த தேவனுடைய ஒரு பிரைவேட் அல்லது ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கிறது. ரகசிய ஒரு சேம்பர், ஒரு அறை இருக்கிறது. அதிலே தங்குகிறது என்கிற ஒரு பாக்கியம் சிலருக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கிறவனை எதுவுமே அணுக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் தானே உன்னதமானவர். அவரே மறைச்சு வச்சிருக்கும் போது யார் அங்கே போய் கை வைக்க முடியும்? யார் அங்கே போய் தொட முடியும்? பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவு, the secret place of the most high. இதனுடைய ஒரு வார்த்தையில் அர்த்தம் சொன்னா, the intimacy with God, தேவனோடு உள்ள தனிப்பட்ட நெருங்கின உறவு, அதுதான் இந்த சீக்ரெட் பிளேஸ்ன்னு சொல்றது. அல்லேலூயா. யார் இந்த உன்னதமானவருடைய மறைவில் தங்க முடியும் என்று கேட்டால், யார் தேவனோடு ஒரு நெருங்கின தனிப்பட்ட உறவை வளர்த்தி கொண்டிருக்கிறார்களோ, அதை டெய்லி அனுபவித்து கொண்டு பழகி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் உண்மையில் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இது நம்ம அத்தனை பேருக்கும் வேண்டும். அது இல்லாதனால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள், பற்பல சோதனைகள், சும்மா கண்ட பிரச்சனை எல்லாம் நம்மை வீழ்த்துகிறது. பிரச்சனை வரும், எல்லா தேவ பிள்ளைகளும் பிரச்சனை உண்டு. ஆனால் அது வீழ்த்த முடியாது, அது நம்மை அழிக்க முடியாது. அது வீழ்த்துகிறது, அழிக்கிறதுன்னு சொன்னால் நாம் உன்னதமானுடைய மறைவில் இல்லை என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை தொடங்கும் பொழுதே வாஞ்சியுங்கள், எனக்கு உன்னதமானுடைய மறைவு வேண்டும். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவு வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, இது ஒரு ஆழமான நெருக்கமான தனிப்பட்ட உறவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு தேவனோடு எந்த அளவுக்கு உறவு வச்சிருக்கீங்க? ஏதோ தூரத்திலிருந்து கூப்பிடுறவள போல இருக்கிறீங்களா? அந்நியரை போல நின்று, ஒரு சொந்த பந்தம் இல்லாதவர்களை போல நின்று, உரிமை இல்லாம தேவனை கூப்பிடுகிற ஒரு ஜெபம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த ஜெபம் இனி கிறிஸ்துவுக்குள் தேவனோடு அண்டி நெருங்குகிற ஒரு ஜெபமாக
மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று முழுகி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்குள் வாழ்கின்ற தெய்வ மக்களே, உங்களுக்கு இந்த பாக்கியம் கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரட்சிப்பை சுதந்தரித்து கொண்டவர்கள். நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை அனுபவிக்கிறவர்கள். நமக்கு தான் இந்த உரிமை. ஆனால் இந்த உரிமையை அநேகர் அனுபவிக்காம தூரத்திலேயே நிற்பார்கள். அந்த அப்பாவுக்கு இவர் பிள்ளை தான், ஆனால் பிள்ளை ஒரு நாளும் அப்பா கிட்ட போறதில்ல, அப்பா கிட்ட தனிமையில் உட்கார்ந்து பேசுறதில்லை. அப்படி இருக்கிற கூட்டமாக யார் இருக்கிறீர்கள்? சிலர் கூட்டம் கூடி வரும்பொழுது மட்டும் அப்பாட்ட வருவார்கள். இந்த இப்போ வந்திருக்கீங்கல்ல, கூட்டமாக வந்திருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து ஏதாவது பேசும் பொழுது பெற்றுக்கொள்ளும் போது அப்போ வருவார்கள். ஆனால் தனிமையில் அப்பாவிடத்தில் வரக்கூடிய பழக்கம் பலருக்கு கிடையாது. அதனால இப்படி கூட்டத்தில் மட்டும் வந்து போறவங்களுக்கு இந்த உன்னதமானுடைய மறைவு கிடைக்க முடியாது. அல்லேலூயா. அன்பர்களே, நீங்கள் கூட்டத்தில் மட்டும் வந்து ஜெபிக்கிறவர்களாக துதிக்கிறவர்களாக இராதபடி தனிப்பட்ட முறையிலே தேவனோடு உள்ள ஒரு உறவை இதுவரைக்கும் இல்லாதவர்கள் இன்று தொடங்குங்கள். அல்லேலூயா. அது தொடக்கம் எப்படி வரும்? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படுதல், இயேசு தருகிற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதல், இயேசுவோடு ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுதல், இயேசுவை விட்டு நம்மை விலக்குகிற அத்தனை காரியங்களையும் விட்டு விலகுதல். அல்லேலூயா. இந்த காரியத்தில் தான் நமக்கு ஆண்டவரை அண்டி நெருங்குகிற தனிமையில் வந்து ஆண்டவரோட பேசக்கூடிய ஒரு உரிமை வருகிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த உரிமை கிடைக்காது தானே. பெரிய உலகத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். தனிமையில் ஒரு அப்பாயின்மெண்ட் தருவாங்களா? தரமாட்டாங்க. எல்லாரையும் பார்க்குற நேரத்தில் வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே நமக்கு தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் தருகிறார். அவர் எவர் அப்பாயின்மெண்ட் தான். நம்மளே எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்க வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. அதிகாலை தொடங்கி நடுஇரவு வரைக்கும் எந்த நேரமோ அப்பாவிடத்திலே தனிமையில் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. இதை எல்லாரும் அனுபவிக்கிறவர்களாக கண்டிப்பாக மாற வேண்டும். தேவனோடு ஒரு உறவின் ஜெபம், உறவின் ஜெபம், ஐக்கியத்தின் ஜெபம். அவருக்கும் எனக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு, அவருக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கு. அப்போ எப்படி நம்ம பேசுவோம்? நம்ம அப்பாட்ட போய் தனிமையில் பேசும் பொழுது எப்படி பேசுவோம்? நமக்கு உரிமை இருக்கு, அன்பு இருக்கு, நமக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய காரியம் இருக்கு, அவர்கிட்ட சொல்றதுக்கு நிறைய காரியம் இருக்கு. அதே போல தான் இந்த பரம தகப்பன்கிட்ட போகணும். ஒரு அல்லேலூயா. கண்டிப்பாக தேவ மக்களே, இன்னைக்கு உங்க ஜெபத்தினுடைய அந்த அப்ரோச் எப்படி இருக்கு? தேவனை அணுகுகிற முறை எப்படி இருக்கிறது? உங்க சொந்த தகப்பனை நீங்க யோசித்து பாருங்க. வாலிபத்தில் வளர்ந்த பிறகு சில பிள்ளைகள் தகப்பனை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ட் பண்ணி கொண்டு இருப்பார்கள். கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அது என்னவோ தெரில, ஒரு தயக்கமா வெக்கமா என்னன்னு தெரில. ஆனால் சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? அப்பா என்று சொல்லி அப்பா வெளியேந்து வந்த உடனே ஓடி போய் காலை கட்டி பிடிக்கிறது, அவர் தூக்குற வரைக்கும் அவர் காலை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறது. இந்த அனுபவங்களை யோசித்து பார்க்கணும். அது களங்கமில்லாத அந்த உள்ளத்தோடு தகப்பனை நேசித்த, தகப்பனோடு ஒரு தனி உறவை வைத்து கொண்ட அந்த காலத்தை யோசித்து பார்த்து அதே மாதிரி இந்த பரம தகப்பனிடத்தில் எனக்கு எத்தனை வயசானாலும் அதை நான் இங்கே அனுபவிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அது போல ஒரு உரிமையோடு நீங்கள் கர்த்தரிடத்திலே வர வேண்டும். ஐக்கியத்தின் ஜெபம். ஐக்கியத்தின் ஜெபம்னா மனுஷ ஐக்கியத்தை ரெண்டாவது சொல்லுவோம். தேவனோடு உள்ள ஐக்கியத்தின் ஜெபம், தேவனோடு உறவாடுகிற ஒரு கான்வர்சேஷன், சம்பாஷணை பண்ணுகிற ஒரு ஜெபம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தனிமையில் சந்திப்பது, அதுதானே இந்த ஜெபம். கர்த்தரை தனிமையில் சந்திப்பது, அதுதான் இந்த விசேஷித்த ஜெபம். பொதுவாக அதிகாலை நேரம், காலை எழுந்தவுடன் கர்த்தரை சந்திப்பது பெரிய ஒரு பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. அது அநேக நன்மைகளை, அநேக காரியங்களை வாழ்க்கையில் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறது, நிமிஷந்தோறும் செய்கிறது. ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே
எங்களை உமது கிருபையினால் திருப்தி ஆக்கும். சங்கீதம் 90:15 சொல்லுகிறது. அப்போ பாருங்க, டெய்லி காலையில் அவர் கிருபையினால திருப்தி ஆக்கணும்னா அவரை தனிமையில் சந்திக்கணும். பர்சனல் பிரேயர், தனி ஜபம் யாருக்கு இருக்கிறது அன்பர்களே? இல்லை என்றால் இதை பற்றி நான் 2-3 வாரம் எனக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதை நான் கவனிக்கிறேன். யாருக்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரோ தெரியல. தனி ஜபம், கர்த்தரோடு தனிமையில் கர்த்தரை சந்தித்து பேசுகிற அனுபவம் யார் வாழ்வில் இல்லாமலே இருக்கிறது, அல்லது சிலருக்கு இருந்தது போய்விட்டது. இன்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விடுங்கள். அல்லேலூயா. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஆண்டவரோட பேசும் பொழுது, அன்புக்குரியவர்களோடு பேசுறதுக்கு நமக்கு அது பேச்ச ஆரம்பிச்ச அப்புறம் பேச்சு போயிட்டே இருக்கும், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி கர்த்தரோடு தனிப்பட்ட முறையில் என்னுடைய எல்லா விஷயத்தையும் பேசி அப்படி ஆரம்பிக்கும் போது அதுக்கு டைமே இருக்காது. போதுமான நேரம் நமக்கு நிச்சயம் ஒருத்தருக்கும் கிடைக்காது. அவ்வளவு காரியங்கள் அவரோடு பேச வேண்டியிருக்கு. பேச பேச அது வாழ்வில் பலன்தான், வாழ்வில் ஜெயம்தான். ஹல்லேலூயா. அது ரொம்ப பல காரியங்களை செய்யும். சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் பல காரியங்களை செய்யும். ஆகவே காலை தோறும் எழுந்து கர்த்தர் பாதம் அமர்ந்து தனிமையில் அவரிடத்தில் காத்திருந்து அவர் முகம் நோக்கி பார்த்து நீங்கள் அவரோடு சம்பாஷிக்கும் பொழுது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இன்னும் ஒன்று, யாரோடு அதிகம் சம்பாஷிக்கிறோமோ அவங்களுடைய பேச்சு வழக்கம் நமக்கு வந்துடும். மாறி மாறி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பேச்சு வழக்கங்கள் நமக்கு வரும், நம்ம பேச்சு வழக்கம் அவங்களுக்கு போகும். அவங்களுடைய பல காரியங்களை அதிகமாக பேசிகிட்டே இருக்கனால அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகள், அவங்களுடைய தன்மைகள், கோபக்காரர்னா அந்த கோபம் தானாக நமக்கு வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிறது அடுத்த ஆளுக்கு போகும். அதான் சம்பாஷணையில் இன்னொரு ஒரு கொடுக்கல் வாங்கல் அங்கே தானாக நம்மளே அறியாமலே நடந்துட்டு இருக்கோம். நம்முடைய கர்த்தரிடத்தில் போய் பேசும் பொழுது அவரிடத்தில் இருக்கிற மேன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் அவருடைய பாதத்தில் போயிட்டே இருக்கும். அவர் அவைகளை அழித்து போடுவார். அல்லேலூயா. அவருக்கு குறைச்சல் உண்டாக்க முடியாது. அவர் அப்படி குறைப்பட்டு போகவே மாட்டார். ஒரு பண்டமாற்று நடக்கும், ஒரு கொடுக்கல் வாங்கல். ஆனால் நம்முடைய பாரங்களானாலும் வேதனை எதுவாக இருந்தாலும் நீண்ட நேரம் பேசும் பொழுது நம்முடைய தன்மைகள் எல்லாமே அங்கே போகிறது. அதெல்லாம் அவர் பாதத்தில் தீமையை அவர் அழித்து விடுவார். அல்லேலூயா. அதே நேரம் இங்கே கொடுக்க அங்கேருந்து பெற்றுக்கொண்டே இருப்போம். ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், அது போக பாருங்க கர்த்தருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். சங்கீதம் 17:15 சொல்லியிருக்கு. அப்போ பாருங்க, நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். காலை தோறும் கர்த்தரை நோக்கி பார்த்து தனிமையில் நேரம் செலவு பண்ணா அவருடைய சாயல், அவருடைய சுபாவம், அவருக்குள்ள இருக்கிற அவருடைய கேரக்டர் எல்லாம் நமக்கு பாஸ் ஆகி கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நம் கர்த்தருடைய சாயலில் உருவாக்கப்படுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை, பிரைஸ் தி லார்ட், நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். விழித்தெழும் போது சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய கிருபையையும் தேவ சாயலையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு கட்டாயமான காரியம். காலையில் இதுக்கு நேரம் எடுத்து உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் ஜெயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் ஜெயமாக இருப்பதில் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த விழிக்கும் போதுன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்டாக இல்லாமல் இருந்தாலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள். நான் விழிக்கும் போது
ஒன்று when I come back to myself, ரெண்டாவது when I awake from my bed, மூன்றாவது when I arise from the dead. இந்த மூன்று காரியத்திலையும் விழிப்பு வருது. முதல்ல when I come back to myselfன்னு சொன்னால் நம்ம சில சமயம் நம்ம சிந்தனையில் எங்கேயாவது போயிடுவோம், அப்போ திடீர்னு திரும்ப வருவோம். அதான் when I come back to myself, நான் எனக்குள் திரும்பி வரும்போது இந்த சம்பவம் நிறைய நடக்கும். திடீர்னு இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம், சிந்தனை வேற எங்கேயோ போயிடும். அப்புறம் திடீர்னு அப்படி சுதாரிச்சுட்டு அந்த சிந்தனை ரிட்டர்ன் வரும், இந்த செய்கிற காரியத்துக்கு நேராக கான்சன்ட்ரேஷன் வரும். அதுதான் when I come back to myself. அப்போ ஒரு விழிப்பு, திடீர்னு ஒரு விழிப்பு அப்படி வருது. அப்போ அப்படி விழிக்கும் போதெல்லாம் தேவ சாயலால் திருப்தி ஆகணும். அல்லேலூயா. எப்படி? அப்படி விழித்த உடனே அந்த சிந்தனையில் ஏதாவது தப்பாக சிந்திச்சிட்டேன்னா, கர்த்தர் பிரியமில்லாத சிந்திச்சிட்டேன்னா, அவுட் ஆஃப் இதுக்கு ஆண்டவர் எனக்கு வைக்காததை போயிட்டு, அல்லது ஆண்டோடைய நீதிக்கு புறம்பா, பரிசுத்தத்துக்கு புறம்பா, அன்புக்கு புறம்பா ஏதாவது சிந்திச்சிட்டேன்னா உடனே அதை சரிப்படுத்தணும். விழித்த உடனே என்ன சிந்திச்சுட்டு இருக்கோன்னு ஞாபகத்தில் இருக்கும். ஐயோ, இதை செஞ்சிட்டு இருக்கும்போது அதை போய் செஞ்சிட்டு இருக்கேனே, சிந்தித்து கொண்டு இருக்கிறேனே, அப்படி உணர்ந்து உடனே அப்பா மன்னிங்கப்பா, அன்பா இருக்க உதவி செய்யுங்கப்பா, இந்த பகையின் சிந்தை நீ வரவே கூடாதப்பா, அந்த மோசமான சிந்தனை நீ வரவே கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யும்? அப்பவும் கர்த்தருடைய சாயலை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வேளை நம்ம அப்படி ஆஃப் பேலன்ஸில் போயிட்டு திடீர்னு திரும்ப வர்றோம். அது வரும்பொழுதெல்லாம் அந்த விழிப்பு, ஒவ்வொரு நேரம் விழிக்கும் போதும் உடனே நான் என்ன யோசித்தேன், தப்பாக ஏதாவது பண்ணிட்டேன்னா எனக்கு சிந்தை வந்துச்சுன்னா அப்பவும் கர்த்தர் தம்முடைய சாயலை உருவாக்கும் பணியை செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது when I awake from my bed, நான் படுக்கையில் தூங்கி காலையில் விழித்து எழும்புகிறேன். அப்படி எழும்பும் பொழுது நாம் உடனே முதல்ல கர்த்தர் முகத்தை பார்க்கணும், கர்த்தரை தேடணும். அதுதான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அந்த தனி ஜெபம். அதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் தமது சாயலை நமக்கு தருகிறார். நம்முடைய சாயல் அவருடைய சாயலாய் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது when I arise from the dead, நான் மரித்தோரிலிருந்து எழும்புகிற ஒரு நாள் உண்டு. அன்றைக்கு அவர் சொன்னது மாதிரி நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன். நேரடியாக அவரை நாம் தரிசிப்போம். அவர் சாயலை நாம் உடையவர்களாய் அன்றைக்கு அவர் முன்னால் நின்று நாம் சந்திப்போம், தரிசிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த மூன்று விஷயங்கள் கர்த்தருடைய சாயலை நாம் அனுபவிக்கிற பார்க்கிற காரியங்கள். ஆகவே இதை நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய சுபாவங்கள் ரொம்ப திருந்தோம், நிறைய நல் மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும். நீங்கள் குடும்பத்திலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி நல்ல பிரயோஜனம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் விளங்குவீர்கள். அல்லேலூயா. உங்கள் லைஃப் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஆகவே அன்பர்களே, இந்த ரகசிய ஒரு தேவனோடு உள்ள உறவு இது உலகத்துக்கு தெரியாது, புரியாது. ஆனால் இதை அனுபவிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் உண்டு. அவங்களுக்கு தான் இதை பற்றி சொன்னால் புரியும், தெரியும், இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கும் இவ்வளோ பேர் கேட்குறீங்க, எத்தனை பேருக்கு இது சரியா புரியுது? புரிந்தால் உண்மையில் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதனுடைய ருசி எத்தனை பேருக்கு கொஞ்சமாவது புரியுது? அல்லேலூயா. பட் உலகத்துக்கு இது தெரியாது. என்னத்தை போய் ஜோம் பண்ணிட்டு இருப்பான், நேரத்தை போக்குறான், அப்படி தானே அவன் சொல்லுவான். அந்த நேரம் ஏதோ வேஸ்டட் டைம் மாதிரி நேரத்தை போக்கிட்டான்னு சொல்லி தான் பலர் நினைப்பார்கள். சிலவளை வீட்டில் சத்தம் போடுவாங்க, என்ன ஜெபம் முடியாதா, நேரம் எப்படி போகுது? ஏன்னா அவங்களுக்கு இந்த ருசி தெரியாது. அல்லேலூயா. உலகத்துக்கு இந்த அனுபவம் தெரியாது. நாமோ தேவனோடு உள்ள அந்த நேரடி உறவை, தனிப்பட்ட உறவை நாம் அனுபவிக்கிறது தான் இந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. காலை எழும்பினோடனே அவருடைய மறைவுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது உன்னதமானுடைய மறைவு அப்படி சொல்லும்போது அங்கே போகிறவர்களுக்கு பாதுகாவல் நிறைவாக இருக்கிறது. ஆமென். அதுக்குள்ளே இருக்கிறவங்களை தொடர்றதுக்கு எந்த பிசாசும் முடியாது, எந்த மனுஷனுக்கும் முடியவே முடியாது. எந்த காரியமும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நமக்கு இந்த நெருக்கமான உறவு
ஆழமான உறவு எவ்வளவு ஆழமா போகுதோ அவ்வளவு நம்ம வாழ்க்கையில பாதுகாப்பும் பலமாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஆழமா, இவ்வளவு நேரம் ஜெபித்தேன் என்பது அல்ல, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தினேன். அவ்வளோ நேரம் இருந்து தூங்கிக்கிட்டு, அவ்வளோ நேரம் இருந்து வேற நித்தியா சிந்திச்சுக்கிட்டு, அப்போ அது பிரயோஜனமே இல்லையே. நீங்கள் உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே போகலை. நீங்கள் சும்மா உட்காந்து ஜோம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு பாதி தூக்கம் பாதி கறக்கம், அப்போ ஏதாவது ஒன்று சிந்திச்சு அப்படி போகிறது சரியல்ல. அதை கொஞ்சம் டீப்பாக போகணும், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவரை முகத்தை நோக்கி பார்த்து பேசணும். அது எவ்வளோ நேரம் நமக்கு கிடைக்குதோ அது இன்னும் ஆழமாக போகும் பொழுது நம்முடைய முழு பாதுகாப்பு, இந்த ஆவிக்கு, இந்த ஆத்மாவுக்கு, இந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனும் மிக மிக பலப்படுகிறது. அல்லேலூயா. யார் அடிக்கடி வேதனைப்படுறீங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே, என் வாழ்க்கை வேலி பிரித்து போட்ட வேலியை போல என் வாழ்க்கை இருக்குதே, அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க, நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் எழும்பினோன்னு கர்த்தர் சமூகத்தில் போய் இந்த உன்னதமானுடைய மறைவில் இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள், பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டிப்பாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ அடுத்து ஒரு காரியத்தை கூட இதில் சொல்ல விரும்புகிறேன். இது தேவனை போய் அப்படி சந்திச்சுட்டு பேசிட்டு வர்றேன் அப்படின்னு உள்ளதாக எடுக்காம, இது என் வாழ்வு முழுவதும் தேவனோடு பேசுகிற பழக்கம் இருக்கு. இட் இஸ் மை லைஃப் ஸ்டைல். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ விசிட். இது கர்த்தரை ஏதோ போய் சந்திச்சேன் வந்தேன் என்பது அல்ல, அதுவே என் வாழ்க்கை முறை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. காலையில் எழும்பினேன், ஜோம் பண்ணேன், அப்படி அதை ஒரு இதாக விடுறது முடியாது. எப்பொழுதும் நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் அந்த உன்னதமானுடைய மறைவில் தான் இருக்கிறேன். காலையில் அங்கே உள்ள போன நேரம் மட்டுமல்ல, என் வாழ்க்கை முழுவதும் அந்த உன்னதமானுடைய மறைவுக்குள் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். ஏன்னா நான் அதில் போகிற பழக்கம் இருக்கனால அந்த மறைவு எனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றார். எனவே கண்டினியூஸா, பெர்மனண்டா நம்ம அந்த பாக்கியத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது காரியத்துக்குள்ள போகலாம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழல். He shall abide under the shadow of the Almighty. He shall abide under the shadow of the Almighty. சர்வ வல்லவருடைய நிழலின் கீழே அவன் தங்கி இருப்பான், அவன் வாசம் பண்ணி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ உன்னதமானுடைய மறைவுக்கு போற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அவருடைய ஷேடோவை போட்டுருவார், நிழலை போட்டுருவார். அதான் விஷயம். ஷேடோ. இந்த சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தரை எடுத்துட்டாங்க அல்லது அவங்கள கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் 2 போலீஸ்காரங்களை நியமிச்சிட்டாங்கன்னா அதை சொல்லுவாங்க, ஷேடோ போட்டாச்சு அப்படி சொல்லுவாங்க. அவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு சில அனுமதி சில வேளை கொடுப்பாங்க, வீட்டில் சொல்லிட்டு வரேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அனுமதி கொடுத்தாலும் அவங்க கூடவே ஷேடோ மாதிரி, நிழல் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இதே மாதிரி கர்த்தருடைய உன்னதமானவருடைய மறைவுக்கு போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாளெல்லாம் அவர் ஷேடோ போட்டு விட்டுறாரு. அல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பார், அவருடைய நிழல் நம்மோடு இருக்கும், அவருடைய தூதர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு எங்கே வச்சு நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி சுமக்கணுமா அவங்க செய்வாங்க. எந்த இடத்துல பிசாசின் கிரியைகளோடு நமக்காக போராட வேண்டுமா அது செய்வாங்க. எதை செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. ஏன்னா சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் தங்குகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே சர்வ வல்லவருடைய நிழல் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அது ஒரு ப்ரொடெக்டிவ் பிரசன்ஸ், பாதுகாக்கும் தேவ சமூகம். அது என்னை பாதுகாக்கிறதுக்காக என் மேலே அந்த ஷேடோ போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. அல்லேலூயா. ஷேடோ போட்டாச்சுன்னா
நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக அது இருக்கிறது இல்லையா? மரத்துக்குள்ள பெரிய மரத்துக்கு அடியில் போய் நின்னாச்சுன்னா ஷேடோ போட்டாச்சு, ஷேடோ கிடச்சாச்சுன்னா அந்த வெயில் நம்மளை தாக்காது. வெளியேந்து வருகிற எந்த ஒரு விஷயங்களும் நம்மை தாக்க முடியாதபடிக்கு அந்த ஷேடோ, அந்த நிழல் நமக்கு பெரிய ஒரு பாதுகாவலாக இருக்கின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அந்த ஷேடோவுக்கு வெளியே நிற்கிறது ரொம்ப பிரச்சனைகளை உண்டாக்கும். நமக்கு தெரியுமே வெயிலின் தாக்கம். ஆனால் இதுக்கு உள்ளே நிற்கிறது நிச்சயமாக பாதுகாவல் மட்டுமல்ல, இதமாக இருக்கும். அல்லேலூயா, இதமாக இருக்கும். இப்போ வெளியே நின்னா, வெயிலில் நின்னாலும் காற்று வீசுது, அதை அனுபவிக்கிறது. வெயில் ஒரு பக்கம் தலையில் அடிச்சுட்டே இருக்கும், சைடில் காற்று வீசும். அது உங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும். அதே காற்று நிழலுக்குள்ளே நின்றுட்டு அனுபவிச்சா எப்படி இருக்கும்? இதமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ அதே மாதிரி நம்ம நிழலுக்குள்ளே வந்துட்டோம்னா சாதா நடக்கிறது தான். காற்று வெளியும் வீசுது, உள்ளேயும் வீசுது. ஆனால் வெளியே நின்று அந்த காற்றை அனுபவிக்கிறது வாழ்க்கையில் ஒரு திருப்தியாக இருக்காது. நன்மைகள் கிடைத்தாலும் அது ஒரு திருப்தியாக இருக்காது. ஆனால் அந்த நிழலுக்குள் நின்று விட்டு அதே காற்றை அனுபவிக்கும் போது மனுஷனுக்கு ஒரு பெரிய திருப்தி, இதமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நன்மைகள் செய்து கொண்டிருந்தாலும் பலருக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தியோ ஒரு நிம்மதியோ கிடையவே கிடையாது. அதெல்லாம் வருது, ஆனால் மனசுக்குள்ள ஒரு திருப்தியே கிடையாது. ஆனால் இந்த உன்னதமானுடைய மறைவுக்குள்ள செல்லுகிற பழக்கமுடையவர்களுக்கு இந்த சர்வ வல்லவருடைய நிழல் எப்பொழுதும் இருக்கிறபடியினால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் உங்கள் உள்ளத்தை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதுதான் இந்த நிழல் என்று சொல்லுவது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தகப்பனார் நிற்கிறார், பிள்ளை அவருடைய கால் மாட்டில் போய் நிற்குது. பிள்ளை அவருடைய இடுப்புக்கு கீழே தான் இருக்கு. ஆனால் அந்த பிள்ளை போய் அப்பா கிட்ட அப்படி நிற்குது. அதுதான் அந்த ஷேடோவில் நிற்கிறது. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பாதுகாவல். அது அப்பாவுக்கு கால் பக்கத்திலே நிற்குது, அப்பாவோடு தொட்டுக்கிட்டே நிற்குது. அது நடக்கும்போது அப்பாவோடு சேர்ந்து நடக்குது. அதுக்கு பூரணமான ஒரு பாதுகாவல் இருக்கிறது. அதே மாதிரி தான் பரம தகப்பனோடு அவருடைய சேம்பருக்குள்ளே போய் அங்கே உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் போகும்பொழுது வரும்பொழுது எல்லாவற்றிலும் அந்த அப்பாவுடைய பாதத்தையே பற்றி கொண்டு அப்பாவோடு ஒட்டி கொண்டே நடக்கிற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா? சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா. கண்டிப்பாக இதில் இருக்கிற ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. அப்பாவுக்காக நீங்கள் பெரிய ஊழியமெல்லாம் செய்யலாம், அப்பாவுக்காக நீங்கள் ரொம்ப கொடுக்கலாம், அப்பாவுக்காக நீங்கள் என்னென்னமோ செய்யலாம். ஆனால் பாருங்க, அவரோடு உள்ள உறவு தான் உங்களை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. அவரோடு உள்ள உறவு தான் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். அல்லேலூயா. அவரோடு உள்ள உறவு தான் உங்களை மிகுந்த பாதுகாவல் உள்ளவர்களாக மாற்றிவிடும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே, தெரிந்தவர்கள் கைதட்டி பாடுவோம். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல்தனிலே தங்கி இளைப்பாரி மகிழ்ந்திடுவீர், என்றும் சார்ந்திடுவீர். தங்கி இளைப்பாரி மகிழ்ந்திடுவீர், என்றும் உம்மையை சார்ந்திடுவீர். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல்தனிலே, உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல்தனிலே தங்கி இளைப்பாரி மகிழ்ந்திடுவீர், என்றும் உம்மையை சார்ந்திடுவீர். தங்கி இளைப்பாரி மகிழ்ந்திடுவீர், என்றும் உம்மையை சார்ந்திடுவீர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் 2 காரியங்களை பார்த்தோம். உன்னதமானவருடைய மறைவு, அதில் உடனே நமக்கு இந்த ரகசிய அறை, சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, அது நினைவில் தங்கட்டும்.
அதை டெய்லி அனுபவிக்கணும். காலையில் மட்டுமல்ல, அவ்வப்போது அனுபவிக்கணும். ரெண்டாவது, சர்வ வல்லவருடைய நிழல், அந்த எல்ஷடாயுடைய ஷேடோ அது எப்பவுமே என் மேலே போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே அந்த தேவ பிரசன்னத்தின் அனுபவமும் தெய்வ பாதுகாவலும் நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் அடைக்கலம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இங்கே கர்த்தர் என் அடைக்கலம் என்று சொல்லி இருக்கிறது. ஐ வில் சே டு த லார்ட், ஹீ இஸ் மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ். நான் கர்த்தரிடத்தில் சொல்லுவேன், நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய கோட்டை என்று சொல்லுவேன். ஏன்னா அது உண்மை. அதனால் அது அவர்கிட்டே நான் சொல்லுவேன், நீங்கள் தான்ப்பா என்னுடைய அடைக்கலம். உலகத்தில் பல அடைக்கலம் எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க, உண்மைதான். பெற்றோர் ஒரு அடைக்கலம், புருஷன் ஒரு அடைக்கலம், வளர்ந்த பிள்ளைகள் ஒரு அடைக்கலம், நாட்டில் பல காரியங்களை நமக்கு அடைக்கலத்துக்காக வச்சிருக்கிறாரு. சபை ஒரு அடைக்கல பட்டணம், ஊழியக்காரங்க ஒரு அடைக்கலம், எல்லாம் நிறைய அடைக்கலம் இருக்கு. ஆனால் நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன், நீரே என் அடைக்கலம். அல்லேலூயா. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் தரக்கூடிய அடைக்கலத்தை இவங்க யாராலையும் தந்து கொள்ளவே முடியாது, நிச்சயமா முடியாது. அப்போ நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? நீரே என் அடைக்கலம். நம்ம எல்லாம் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? நீரே என் அடைக்கலம். கர்த்தாவே, நீரே என் அடைக்கலம். கர்த்தர் என் அடைக்கலம். ஹல்லேலூயா. அதான் விசேஷம். அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது ரெஃப்யூஜ், மை ரெஃப்யூஜ், ஒரு பாதுகாப்பின், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது அதுவும் ஒரு மறைவிடம் என்று தான் சொல்ல முடியும். பாதுகாப்பு தான், ஆனாலும் அதை கரெக்டாக சொல்லணும்னா ஒரு மறைவிடம். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஓடி போய் அடைக்கலம் புகுந்துக்கிடுறேன். அதான் அதனுடைய அர்த்தம். எனக்கு அடைக்கலம், நான் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அல்லேலூயா. நான் எதா பிரச்சனைனா ஓடி வந்து உங்ககிட்ட தான் அடைக்கலம் புகுவேன், சரணன் அடைவேன், அப்பான்னு சொல்லி வந்து விழுந்துருவேன் உங்க பாதத்தில். அதான் அந்த அடைக்கலம்னு சொல்றது. அல்லேலூயா. குளிமுசல், அதை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு. அது சிறியதாக இருந்தும் மகா ஞானம் உள்ளது. தன்னுடைய குழியை அது எங்கே தோண்டி வைக்கிறது? கண்மலையில் தோண்டி வைக்கிறது. குளிமுசல் சும்மா கண்ட இடத்துல போய் செடி மூட்டில் எல்லாம் தங்கிக்கிட்டு இருக்காது. கண்மலையில் கரெக்டாக அதுக்கு தோண்டி வச்சு அந்த வீடு அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு தான் புல்லு மேய போவார். திடீர்னு துஷ்ட மிருகங்களுடைய சத்தம் கேட்டது, அரபம் இருந்தால் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து எங்கே போயிடும்? குழிக்குள்ளே போயிடும், அவருடைய வீட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் அடைக்கலம்னு சொல்கிறது. ஆண்டவரே, கர்த்தாவே, நீரே என் அடைக்கலம். ஒரு பிரச்சனை வந்தால் ஓடி போய் அம்மைக்கு மடியில் விழுறதில்ல, அப்பாவுக்கு காலில் விழுறதில்ல, பெரிய ஆளுக்கு காலில் போய் விழுகிறது அல்ல. கர்த்தாவே, நீரே என் அடைக்கலாம். ஹல்லேலூயா. எங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உடனே ஓடி வர்றது உங்க பாதம்தான். நீங்க தான் எனக்கு அடைக்கலாம். இதையும் நம்முடைய அனுபவமாய் மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவிலே, the secret place of the most high. ரெண்டாவது, அவருடைய சர்வவல்லவருடைய நிழலிலே, அந்த ஷேடோ ஆஃப் த அல்மைட்டி. அது மூணாவது நம்ம பார்க்கிறோம், நீரே என் அடைக்கலம். யூ ஆர் மை ரெஃப்யூஜ். ஹல்லேலூயா. என்னுடைய ரெஃப்யூஜ் நீங்க தான் ஆண்டவரே. நான் ஓடி வந்து அடையத்தக்க ஒரு அடைக்கலமாக நீர் எனக்காக இருக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, நாம் இந்த நாட்களிலே இந்த ஒவ்வொரு கேட்கிற விஷயத்தையும் நமக்கு அடைக்கலமாக மாற்றிக்கொள்வோம். ஒரு சமயம் ஒரு மனிதன் காட்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையிலும் பெருங்காற்றிலும் அகப்பட்டு கொண்டான். அவங்க என்ன செய்யணே தெரில. இடி மின்னல் பயங்கரமாக இருக்குது. இடி எம்எல்ஏ விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. மழை என்னாகும், இந்த மரங்களை உடைச்சி போட்டுருச்சுன்னா அது விழுந்து என்னை நசுக்கி விடுமோன்னு பயமாக இருக்குது.
மிருகங்கள் வேற அங்கும் அங்கமா ஓடுது, எல்லாம் பயமா இருக்கு அவனுக்கு. அப்படி பயமாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தானா, ஒரு கண்மலை அப்படி பிளந்து நின்றுச்சான். மேலே மூடி இருக்கு, கீழே அப்படி பிளந்து நின்றுச்சான். அந்த பிளவுண்ட மலைக்குள்ளே ஓடி போய் நின்று கொண்டான். அல்லேலூயா. அவனை அதுக்கு பிறகு காற்றுக்கும் அவனுக்கு பயம் இல்லை, மழைக்கும் பயம் இல்லை. எந்த ஒரு மரம் முறிஞ்சு விழுந்துறோன்னு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இதுதான் ஓடி வந்தடையத்தக்க கண்மலை அல்லது அடைக்கலம் என்று சொல்லுவது. இதே காரியத்தை இன்னொரு இதுக்கும் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இதே மாதிரி காட்டில் போயிட்டு இருக்கும்போது யானை துரத்திக்கிட்டே வந்துச்சான். யானை துரத்திட்டு வருது, என்ன பண்ணுறது? அப்போ அவன் ஒரு பிளவுண்ட மலையை பார்த்தான், ஓடி போய் உள்ளே நின்றுக்கிட்டான். யானைக்கு உள்ள நுழைய முடியாது. யானை வந்து மோதி மோதி பார்க்குது, அதுக்கு உள்ள நுழைய முடியாது. இதே மாதிரி தான் சிலவள பெரிய சத்துரு நம்மை துரத்தும் பொழுது, நமக்கு விரோதமாய் வரும் பொழுது பிளவுண்ட மலைக்குள்ளே போய் நின்றுக்கிட்டோம்னா அந்த சத்ருவுக்கு அங்கே வர முடியாது. ஹல்லேலூயா. பிளவுண்ட மலை யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்களோடு சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:5 சொல்லி இருக்கிறது. அவர்களோடு சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேலரோடு 40 வருஷமாய் கடந்து சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பிளவுண்ட மலை. என்ன பிளவுண்ட மலை? அவருடைய விழாவிலே குத்தின பொழுது இருந்த ரத்தம் அத்தனையும் புரண்டு வந்தது. அந்த பிளவுண்ட அந்த விழாவினாலே நாம் பெரிய அடைக்கலத்தை பெற்றிருக்கின்றோம். அல்லேலூயா. எனவே அன்பர்களே, கர்த்தர் நம் அடைக்கலம். ஆமென். கர்த்தர் நம் அடைக்கலம். அவரை நாடி வந்தவர்களை அவர் விட்டதே இல்லை, கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருப்போம். 4வது விஷயத்துக்குள் வந்து விடலாம். கர்த்தர் என் கோட்டை. கர்த்தர் என் கோட்டை. ஐ வில் சே ஆஃப் த லார்ட், ஹீ இஸ் மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ். என்னுடைய கோட்டை. கோட்டை என்று சொல்லும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், ரெண்டுமே பாதுகாப்பு தான். ஆனால் அடைக்கலம் என்பது வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது. கோட்டை என்பது வந்தவர்களுக்கு பாதுகாவல் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்காக யுத்தம் செய்கிறது, அவருடைய சத்துருக்களை எதிர்த்து நிற்கிறது தான் கோட்டையினுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ அடைக்கலம் சொல்லும் பொழுது பாதுகாப்பு, ஒரு மறைவிடம், ஓடி வந்து அடையத்தக்க ஒரு மறைவிடம். அதே நேரத்தில் கோட்டைன்னு சொன்னால் அந்த கோட்டைக்கு அர்த்தமே நமக்கு தெரியுது, சத்ரு உள்ள வரக்கூடாது. அவனுக்கு எதிரே அந்த கோட்டை அவனை பிளாக் பண்ணுது, அவனை தடை பண்ணுறதுக்கு தான் அந்த கோட்டையை கட்டியிருக்கு. அதுக்குள்ள வந்தவர்களுக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, பாதுகாப்பு மட்டுமல்ல, அவர்களுக்காக யுத்தம் செய்யப்படும். ஹல்லேலூயா. அந்த கோட்டையை மிஞ்சி ஒருத்தனை வந்தா உடனே யுத்தம் செய்துக்கு ராஜா ரெடியா இருப்பார், அவருடைய படைகள் ரெடியாக இருக்கும். அதுதான் கோட்டை. கோட்டையிலே படைகள் உண்டு, பாதுகாப்பு உண்டு, வாசல் காவலாளர்கள் உண்டு. அந்த பாதுகாப்போடு கூட நமக்காக யுத்தம் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய அடைக்கலம் மட்டுமல்ல, நான் உம்மை பற்றி இன்னொரு வார்த்தையும் சொல்லுவேன், நீர் என்னுடைய கோட்டையாக இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உம்மிடத்தில் வந்தா அப்புறம் நீர் பார்த்து கொள்வீர், நீர் பார்த்து கொள்வீர். நீர் ஒரு பொழுதும் என்னை சத்ரு கையில் தூக்கி கொடுத்துடவே மாட்டீர். சத்ரு வந்து என்னை பிடிச்சிட்டு போறதுக்கு நீர் விட்டு கொடுக்கவே மாட்டீர். சிங்கமும் கரடியும் ஆட்டை பிடித்த பொழுது தாவீது வந்து போராடி அவைகளுடைய வாயிலிருந்து அதை மீட்டு கொண்டான். நம்முடைய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை விட மகிமையானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த கோட்டை என்பது ஒரு ஷெல்டர் மட்டுமல்ல, ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராங் ஹோல்ட், ஒரு பாதுகாக்கும் ஒரு அரணாக இருக்கிறது. ஸ்ட்ராங் ஹோல்டு, டிஃபென்சிவ் ஸ்ட்ராங் ஹோல்ட், நம்மை பாதுகாக்கிற ஒரு கோட்டை. அதிலே வெறும் கோட்டை மட்டுமல்ல, அந்த கோட்டைக்குள்ளே வீரர்கள் உண்டு. அது தேவைப்பட்டால் யுத்தம் நடக்கிறதுக்கு ரெடியான காரியங்கள் அங்கே உண்டு. ஆகையினால அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய சேம்பருக்குள்ள, கர்த்தருடைய அந்த உன்னதமானுடைய மறைவுக்குள்ள போற பழக்கம் இருந்தா இதெல்லாம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல் உண்டு. கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் நமக்கு கோட்டையுமாக
கண்டிப்பாக இருப்பார். ஸ்தோத்திரம். இனி கடைசியாக நம்ம பார்க்கிறோம், தேவன் என் நம்பிக்கை. சொல்லுவோம், தேவன் என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. ஸ்தோத்திரம். மை காட், இன் ஹிம் ஐ வில் ட்ரஸ்ட். தேவன் எலோஹிம், தெய்வம் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார், நான் அவரிடத்தில் முழு நம்பிக்கை வைப்பேன் என்று சொல்லுகிறது. அப்போ தேவனை நம்பலாம், தேவனை நம்பலாம். அவர் கைவிட மாட்டார் என்று நம்பலாம். அது மட்டும் இல்லை, அவருடைய சுபாவத்தை நம்ப முடியும். அவர் கைவிட மாட்டார் என்று, அதுதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வரோம். கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய சுபாவங்கள் மேலே நமக்கு நம்பிக்கை. இப்போ இவர் எப்போ சாடி விழுவாரோ தெரியலையே. சிலரை பற்றி அப்படி தானே சொல்லுவோம். அந்த ஆள்கிட்ட போய் பேசணும், இந்த ஆள் எப்போ சாடி விழுவாரோ தெரியலையே. சரி சொல்லுவார், அவன்கிட்ட போகாத, சில நம்ம மேலே குதிச்சிருவான் அப்படி சொல்லுவார்கள். அந்த ஆளுக்கு சுபாவத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அவர் எப்போ என்ன செய்வார்? ஒருவேளை அவருக்கு நல்லா எதமா தோணுச்சுன்னா அன்பாக இருப்பார், நல்லா பேசிக்கிட்டு இருப்பார். அவருக்கு வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை கொண்டு நம்மள்ட்ட என்ன பண்ணிட்டு இருப்பார், நம்மள்ட்ட குதிச்சிட்டு இருப்பார். இந்த ஆளுக்கு சுபாவத்தை நம்பவே முடியாது. நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உண்மைதானே? நமக்கு எங்கேயாவது பிரச்சனை வந்தால் அதை அங்கே காட்ட மாட்டோம், இங்கே கொண்டு வந்து காட்டுறோம். எப்போ எதை காட்டுவோன்னே தெரியாது. நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை கிடையாது. என் பொறுமை நிற்குமா, என் அன்பு நிற்குமா? இதெல்லாம் ரொம்ப பேட் திங்ஸ். நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவான கெட்ட காரியங்களாகும். சரியாகணும். இதுக்கு தான் உன்னதமானுடைய மறைவுக்கு டெய்லி போகணும்னு சொல்கிறது. அப்போ தான் சுபாவம் சரியாகும். அவரை போல மாற்றுவார். திடீர்னு மூக்கில் கோபம் வந்துடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு கை நீண்டுறாது. திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துடாது. டேமேஜ் உண்டாகி விடாது. எப்போ? அவர்கிட்ட போகும்போது. சரி, அவர் மேலே நமக்கு முழு நம்பிக்கை. அவரிடத்தில் போகிறவர்களுக்கு அவர் தெளிவாக நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய ஆத்திரத்தையோ அவர் வேற எங்கேயாவது வந்த கோபத்தையோ இங்கே காட்ட மாட்டார். அவர் மேலே, அவருடைய சுபாவத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அவருடைய வல்லமையின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். போய் பார்ப்போம், அவரால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு மனுஷனை தேடி போவாங்க. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குமா? அவர் இந்த ஆள்கிட்ட பேசுவாரா? அவர் இந்த காரியத்தை செய்து தரக்கூடிய அந்த அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கா? எதுக்கும் போய் கேட்டு பார்ப்போம். அப்போ அரகுறை நம்பிக்கையோடு தான் போகிறது, அரகுறை எதிர்பார்ப்போடு தான் போகிறது. கர்த்தர்ட்ட வரும்பொழுது தாவீது சொன்ன மாதிரி, தேவனே நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. உமக்கு சர்வ வல்லமை உண்டு, அதை நான் நம்புகிறேன். வியாதியா, உம்மிடத்தில் நம்பிக்கையோடு வருவேன், நீர் சுகம் தர முடியும். அல்லேலூயா. இல்லையா? அந்த டாக்டர் கொள்ளாமா, இந்த டாக்டர் கொள்ளாமா, யார் ஸ்பெஷல், யாருக்கு என்ன அனுபவம் இருக்கு, இதெல்லாம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. டைரக்டாக வரலாம், 100க்கு 100 நம்பிக்கையோடு வரலாம். அல்லேலூயா. கர்த்தர் என் நம்பிக்கை, அவரை என் நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன். எந்த காரியத்தில் ஆனாலும் அவரை நான் முழுமையும் நம்பலாம். அவருடைய சுபாவத்துக்கு அடுத்த காரியத்திலும் சரி, அவருடைய வல்லமை அதிகாரத்துக்கு அடுத்த காரியத்திலும் சரி, அவர் என்னை பாதுகாப்பார், என்னை செம்மையா நடத்துவார் என்கிறதுல நான் முழுமையும் நம்ப முடியும். அல்லேலூயா. நம்பி அவர் கையில் என்ன கொடுக்கணும், என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும். அவர் தந்த வாழ்க்கை தானே, அது அவர் கையில் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசு கிடையாது. அது தன் கைக்குள்ளே வச்சு பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி விளையாடி பார்க்கறாரு. அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் கையில் நம்பிக்கையோடு கொடுக்கணும். ஒரு நீர்வீழ்ச்சிக்கு குறுக்கே ஒருவன் ஒரு கேபிளை கட்டி விட்டுட்டு அதில் நான் இதில் நடக்க முடியுமான்னு மக்கள்கிட்ட சவால் விட்டான். ஆமான்னு சொல்லி பயங்கரமாக கைத்தட்டுனாக. உடனே அப்படி நடந்து வந்துட்டான், போயிட்டு அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், பயங்கரமாக கைத்தட்டுனாக. அடுத்தது ஒரு சின்ன ஒரு ஒத்த வீல் வண்டியை வச்சுக்கிட்டு இதையும் உருட்டிகிட்டே நான் போயிட்டு வந்துட முடியுமா, நம்புறீங்களா? நம்புகிறோம். ரைட்டு. அந்த வண்டியும் உருட்டிகிட்டே அந்த கேபிளில் அவன் போயிட்டு வந்துட்டான். அப்போ எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டு. அடுத்து கேட்டான், இந்த வண்டியில் ஒரு சீட்டு இருக்குல்ல, அதில் ஒரு ஆளை வச்சு நான் இப்போ அந்த ஆளையும் சேர்த்து பத்திரமா கொண்டு போயிட்டு வந்துடுவேன் என்று நீங்கள் நம்புறீங்களா? உடனே எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டி விசில் அடித்து நம்புகிறோம் நம்புகிறோம்
நீர் இதை கண்டிப்பாக செய்வீர். அப்போ சொன்னா, உங்களில் ஒருவர் வந்து இந்த சீட்டில் உட்காருங்க. உங்களில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுங்க, இப்போ சீட்டில் உட்காருங்க. எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க. நம்புகிறோன்னு சொல்லி விசில் அடித்து கைதட்டிட்டு ஒருத்தரும் அதில் வந்து உட்காரக்கூடிய ஒரு தைரியம் கிடையாது. அதான் ஒரு பையன் வந்தான், ஒரு குட்டி பையன் வந்து உட்கார்ந்தான். உடனே போன கூட்டமெல்லாம் திரும்ப வந்துருச்சு. ஒரு பலிகடா கிடச்சிட்டுட்டான்ட்டு திரும்ப வந்துருச்சு. இவன் அழகா அந்த பையனை வச்சு கொண்டு போயிட்டு வந்துட்டான். இப்போ அவனுக்கு கைத்தட்டை விட பையனுக்கு பயங்கர கைத்தட்ட. எல்லாரும், தம்பி நீ எப்படி இந்த ஆளை நம்பி போயிட்டு வந்துட்ட? அவன் சொன்னான், he is my daddy, அவர் என்னுடைய அப்பா. அதனால நான் தைரியமா யாரையும் என்ன செஞ்சுட்டேன், உட்கார்ந்துட்டேன். இதுதான் வித்தியாசம். அல்லேலூயா. நம்முடைய பரம தகப்பனை நாம் எப்படி நம்புகிறோம்? சாதா காலத்திலே வாழ்க்கையை அவர் கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. யுத்த காலத்திலே கொடுப்பிய, பிரச்சனை வந்தா கொடுப்பிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்பவுமே கர்த்தர் கையிலே நம் வாழ்க்கையை தைரியமாக கொடுக்கணும். அந்த நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவனே நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கும் தேவன். ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. இதை தயவு செய்து மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற அனுபவத்தையும், இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிற அனுபவத்தையும், அவரை நம்முடைய அடைக்கலமாக, கோட்டையாக, நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிற இவ்வளவு பெரிய ஒரு அழகான பாதுகாப்பின் வாழ்க்கை, ஜெயத்தின் வாழ்க்கை நாம் செய்யணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டேன் இன்ட்ரோடக்ஷன்ல. இருந்தாலும் வசனத்திலேருந்து எடுத்து அதையும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க, கொலோசேருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். கொலோசேர் 3 முதல் 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இங்க சொல்லி இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால்னா அதுக்கு முன்னாடி ஒன்று மரித்தது உண்டு. மரித்தது உயிர்த்தலும். கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. இந்த உன்னதமானுடைய மறைவு, சர்வவல்லவருடைய நிழல், அவருடைய அடைக்கலம், அவர் நம்முடைய கோட்டையாக இருப்பது, நம்பிக்கையாக இருப்பது, இதையெல்லாம் நீங்கள் தேடுங்க. அங்கே இருக்கிறத தேடுங்க. அந்த உன்னதமானுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து இருக்கிறார். அங்கே உள்ள மேன்மைகளை நீங்கள் தேடுங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழும்பின கூட்டத்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் கூட எழும்பாத கூட்டத்தார். இதை தேடி பிரயோஜனம் இல்லை, தேட்டம் வரவும் செய்யாது. தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் இனி இந்த பூமிக்கு அடுத்தவைகளை தேடிக்கொண்டு இருக்காதிருங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்ம தேட்டமும் நாட்டமும் இனி அங்கே இருக்கணும். ஏன்னா அங்கே உள்ள காரியம் கிடைச்சா தான் இங்கே உள்ளது சாதாரணமாக நடக்கும். அல்லேலூயா. இதை போட்டு நம்ம பெரிய பிரயாசம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இதை புரிந்து கொண்டு அங்கே உள்ளது கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், அதை தேடுங்கள். இன்னொரு வசனத்தையும் கூட ஞாபகப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தல் 3:20-21. இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் வலது பாரிசத்தில்
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. அப்போ மகனே மகளே, உன் இதே கதவை நான் வந்து தட்டுவேன். தட்டப்படுறதே உனக்கு பாக்கியம். எல்லாருடைய போய் தட்ட மாட்டேன். உன்னை நான் முன்னறிந்து முன்குறித்து வச்சிருக்கனால உன்னை அழைப்பேன், உன்னை தெரிந்து கொள்ளுவேன், உன்னை நீதிமானாக்கி உன்னை மகிமைப்படுத்துவதற்காக. அப்போ தட்டுனா நீ கதவு திறக்கணும். கதவு திறந்து உள்ள எனக்கு அனுமதி கொடுத்தீன்னா நான் உள்ள வந்து உன்னோடு ஐக்கியமா இருப்பேன். ஹல்லேலூயா. நம்ம 2 ஜன் சாப்பிடலாம், சம்பாதிக்கலாம், ஐக்கியப்படலாம். 2 பேருக்கு நடுவில் ஒரு உறவு வந்துடும். அதுதான் முதல் பாயிண்ட்லேயே சொன்னது, உறவு. ஆகவே இது வந்து இயேசு யார் இதயத்தை தட்டுறாரோ, இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் தட்டலாம், ஏற்கனவே தட்டி இருக்கலாம். நீங்க உங்க இதயத்தை இயேசுக்கா திறக்கணும், அவர் உள்ள வரணும். வந்துட்டாருன்னா உங்களுக்கு ரட்சிப்பை தந்து அவரோடு கூட எழும்புகிறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளை தந்து கடைசியில் என்ன செய்வாராம்? நான் இருக்கிற சிங்காசனத்திலே, அதுதான் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற சிங்காசனம், அதில் நீங்களும் என்னோட கூட உட்காரும்படி உங்களுக்கு நான் அருள் செய்வேன். பலமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, எப்படியாவது பரலோகத்தில் ஒரு ஒட்டுலையாவது ஒரு இடம் தந்தா போதும், அப்படித்தானே நம்ம பலர் நினைக்கிறது. எப்படியா நரகத்துக்கு போகாம பரலோகத்தில் ஒட்டுலையாவது ஒரு இடம் தந்தா போதும். அப்படி ஒட்டுல இடம் தர்றதுக்கு நம்ம அழைக்கலையா, அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்றதுக்கு அழைச்சிருக்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்னையா இந்த பாஸ்டர் அப்படி அழைச்சிருப்பாரா இருக்கும், இல்லைன்னா இவரை எல்லாம் அழைச்சிருப்பாரா இருக்கும். நம்மளை எப்படி? எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். அல்லேலூயா. பாஸ்டருக்கு தனி அழைப்பு, உங்களுக்கு வேற அழைப்பு இல்லை. நீங்க நினைக்கிற பெரிய தேவ மனுஷர்களுக்கு ஒரு தனி அழைப்பும் உங்களுக்கு தனி அழைப்பும் கிடையாது. எல்லாருக்கும் சொல்றாரு, நீங்க எனக்கு இதயத்தை திறந்தா நான் உங்களுக்குள்ள வருவேன், உங்களுக்குள்ள வந்து உங்களோட பேசி 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 உங்களை உருவாக்கி கடைசியில் எங்க கொண்டு சேர்த்துருவேன், என் சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படி கொண்டு போயிடுவேன். அல்லேலூயா. என்ன பாக்கியம்! பாஸ்டருக்கு அழைப்பு, சில தேவ ஊழியர்களுடைய அழைப்பு, அது வந்து ஊழியத்துக்கான அழைப்பு வேற. ஆனா ஜீவியத்துக்கு எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினால எனக்கு இது உண்டான்னு சொல்லி பிசாசு அப்படி தட்டி விட்டுருவான். இது ரொம்ப ஹை கிரேடு உள்ள ஆளுகளுக்கு சொல்ல வார்த்தையா இருக்கும், உனக்கு இது கிடையாதுன்னு. எத்தனை பேர்ட்ட இப்போ சொன்னானோ தெரியல. சொன்னானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வேலை அவன் செய்வான். நமக்கு அது எட்டாத கனி. என்ன எட்டாத கனி? கர்த்தர் அதை எல்லாம் எட்டும்படி செய்யறதுக்கு தான் அவர் சிலுவையில் ஏறினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எழுந்தது உண்டானாலும் ஆரம்பிச்சாரு, இப்போ சொல்றாரு நீங்க மரித்தீங்க. நீங்க ஏற்கனவே மரிச்சதுனால தான் பிறகு கிறிஸ்துவோடு கூட எழும்புனீங்க. நீங்க மரிச்ச பொழுது என்ன நடந்திருக்குன்னா, உங்களுடைய ஜீவன் வந்து கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டது. உன்னதமானுடைய மறைவுக்குள்ள உன் ஜீவன் அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணது மாதிரி அது அங்கே வைக்கப்பட்டுருச்சு. உன் ஜீவனுக்கு ஃபுல் கேரண்டி இருக்கு, உன் ஆத்மாவுக்கு ஃபுல் கேரண்டி இருக்கு. அது எங்க இன்சூர் பண்ணப்பட்டு இருக்கிறது? தேவனுக்குள். தேவனுக்குள். அல்லேலூயா. யாரை போல அது இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை போல. கிறிஸ்துவின் ஜீவன் எப்படி தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருந்தது? அவர் மரித்தார், 3ஆம் நாளில் அவரை உயிரோடு எழுப்பினார். அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அதனால கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க அப்படி மரிச்சு போயிடுவாங்கன்னு இல்லை, அவங்க திரும்ப கிறிஸ்துவுடனே கூட எழும்புவாங்க. கடைசியிலே நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் இப்பொழுது வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், இனி ஒரு நாள் ஆகாயத்திலே வெளிப்படுவார். அல்லேலூயா. அவர் வருவார். அவர் ஆகாயத்திலே வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நீங்களும் நம்மளும் இயேசு ஆகாயத்தில் வரும் பொழுது அவரோடு கூட நாமும் மகிமையில் வெளிப்படுவோம். அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு வசனம் கூட. 5 பாயிண்ட்னு சொன்னாரு.
வாசித்துட்டே போறாருன்னா இதை சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் அது நிறைவாக இருக்கும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். 5 வரையிலான வசனங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும், கிறிஸ்துவோடு கூட எழும்பணும். இதெல்லாம் எப்போ நடக்குமா? ஞான ஸ்நானத்திலே நடக்கும். ஆமென். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுதுதான் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிற ஒரு அனுபவம் வருகிறது, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே எழும்புகிற ஒரு அனுபவம் வருகிறது. அவருடைய பழைய பாவ ஜீவியத்துக்கு ஒரு முடிவு அங்கே வருகிறது. புதிய மனுஷனாக அவன் எழும்பி வருகிறான். அல்லேலூயா. அப்படி வருகிறவர்களுக்கு தான் உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்புறம் பரதீசில் போய் இருக்கோம். ஆனா எப்பவுமே உங்களுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அது உலகத்தால சேதப்படாது, மரணத்தால சேதப்படாது, பரதீசில் போய் இருக்கிறதுனால சேதப்படாது. அது அடுத்தது இயேசு வருகையிலே உயிரோடு எழும்பி இயேசுவோடு கூட வெளிப்படும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த பெரிய பாக்கியம். உன்னதமானுடைய மறைவை அனுபவிக்க பழகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கடைசி பாக்கியம் இதுதாங்க. இது போல ஒன்று உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது. அதுல மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜீவன் இங்க கிறிஸ்துவோடு கூட வரல, அவங்க ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் பெறல, பரிசுத்தாவி பெறல. அவங்க விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி தங்களை ரட்சித்து கொள்ளல. ரட்சிப்பு பெறாத அத்தனை பேருக்கும் கடைசியிலே நித்திய ஆக்கினை என்று நான் அல்ல, இந்த பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையினாலே இன்றைக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் சிந்தியுங்கள். எத்தனையோ முறை உங்கள் காதிலே இந்த வசனம் வருது, ஆனால் ஏன் நீங்கள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை? இன்றைக்கு அதுக்கு தீர்மானம் எடுப்பீர்களாக. நான் கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு எழும்புகிற அந்த ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கொள்ளணும். அப்பொழுது கிறிஸ்து நம்மை கடைசி வரை பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த 4 விஷயம், மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் பெறுதல், பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுதல், விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி நம்மை ரட்சித்துக் கொள்ளுதல். இது 4 தான் நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆரம்ப பாடங்கள். அல்லேலூயா. ஆரம்ப பாடத்திலே பாஸ் ஆகாம எத்தனை வருஷம் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு கிடக்குறீங்க. சிலரெல்லாம் 1ஆம் கிளாஸ் போகணுன்னா கேட்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். ஆகையினால இன்றைக்காவது ரட்சிக்கப்படுங்கள், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஜெபிக்க நமக்கு நேரம் இருக்கிறது. ஆகையினால எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சிந்தித்து வாய் திறந்து பேசி நல்ல தீர்மானம் எடுத்து ஜெபித்து கூட்டத்தை நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீத்தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின்
உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எல்லாரும் ஆமென். அந்த உன்னதமானுடைய மறைவை விரும்புவோம். சர்வவல்லோடைய நிழலை வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்முடைய அடைக்கலமும் கோட்டையும் நம்பிக்கையுமா இருக்கிற அனுபவத்தை எல்லாரும் வாஞ்சிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தேவ மக்கள் ஜெபம் பண்ண போறீங்க, ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. இதுக்குள்ளே வராம இருக்கிற யாரா இருந்தாலும் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ரட்சிப்பை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்களாக. ஞானஸ்நானம் பெறும்படி தீர்மானித்ததை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்வீர்களாக. பரிசுத்தாவின் வரத்தை எனக்கு தாருமையா என்று கேட்பீர்களாக. ஆமென். கர்த்தர் கண்டிப்பா இதை உங்களுக்கு இப்பொழுது தர வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்துக்கு யார் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க? கர்த்தர் எதை விட்டு விலகும்படி உங்களுக்கு சொல்லியோ நீங்கள் அதை விட்டு விலக முடியாமல், ஆமீன், கர்த்தரை தெரிந்து கொள்ளாமல் கர்த்தரை விட்டு அதை போய் பற்றி கொண்டு இருக்கிறீங்களா? அது எதுவா இருந்தாலும் அதை இன்றைக்கு விட்டு விலகுவதற்கு இப்பொழுதே சரியான ஒரு தீர்மானம் எடுத்து இந்த உன்னதமானுடைய மறைவுக்குள் வர ஆரம்பிங்க, வர ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆமென். எதற்காக நீங்க ஜெபம் பண்ணணுமோ அதற்காக இப்பொழுது வாய் திறந்து மனம் விட்டு கர்த்தரிடத்திலே பேசுவீர்களாக. இயேசுவின் பாவங்களை மன்னியும் என்று கூப்பிட வேண்டியவர்கள் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஒரு பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படு. இயேசுவின் ஆத்தும ரட்சிப்புக்குள் நீ கடந்து வா. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இன்றைக்கே நான் தீர்மானித்து விடுகிறேன், இனி இதிலே தடுமாற்றம் கிடையாதப்பா. இயேசுவே நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி இப்பொழுதே கர்த்தரிடத்தில் தெளிவா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. அதை சீக்கிரமாய் செய்து நிறைவேற்றுங்கள். க்ளோரி, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையோ இப்பொழுது கேளுங்க, இப்பொழுது கேளுங்க. உம் ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் மனம் இறங்கினால் இப்பொழுதே நிரப்பி விடுவா, இப்பொழுதே நிரப்பி விடுவா. அதுக்கு நாலு நேரமெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். நீ கேட்கும் பொழுது, உன் இதயத்தில் தாகத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை நிரப்புவா. சகோதரனே, சகோதரியே, ஆவியை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனே, மகளே, எதை விட்டு விலகின்று கர்த்தருடைய வசனம் உனக்கு சொன்னது, ஆனால் அதை பற்றி கொண்டு கிறிஸ்துவை விட்டு விலகி நிற்கிறாயே. அதை விட்டு விட்டு கிறிஸ்துவை பற்றிக்கொள், அதை விட்டு விலகி கிறிஸ்துவை பற்றிக்கொள். வேறுபாடு உனக்கு ஏன் கசப்பா இருக்கிறது? ஆமென், ஆமென். அவைகள் உன்னை ஆக்கினைக்குள் கொண்டு தீர்த்து விடுமே. அதை விட்டு விட்டு கிறிஸ்துவை பற்றி
கொண்டால் உன் ஜீவன் இன்றைக்கு கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் ஆமென் மறைக்கப்படும். அவர் ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நீயும் அவரோடு கூட வெளிப்பட முடியும். லோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிகலா ரதுல பரபோ ஷலபௌதுரி அந்தனா. ஆமென் ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. லிகந்து மலகதலா தினகா சிமலா துலகந்தினா பலா ரியாதுலிபி கம்பலா ஷலபா லிஃபந்திரா லகதலா தினகத்து ரபுஷிகலா தினகந்திலா ரியந்துமனா ஷலபா. உன்னதமானுடைய மறைவிடத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்று முதல் அதிகாலை நேரம் உன் பாதத்தில் நான் வருவேனப்பா. உன்னதமானவுடைய அந்த மறைவுக்குள் நான் வருவேனப்பா. அந்த அனுபவத்துக்குள் நான் வருவேனப்பா. உங்களோடு தனிமையில் உறவாடுவேன். உண்மையாய் மெய்யாய் உறவாடுவேன். சும்மா நேரத்தை போக்க மாட்டேன், உறவாடுவேன் ராஜா. அந்த கிருபை எனக்கு ஊற்றுங்கன்னு கேளுங்க. தீர்மானத்தை சொல்லிட்டு கேளுங்க. கிருபை இறங்கும், கிருபை இறங்கும், கிருபை இறங்கும். தனி ஜெபத்துக்கான விசேஷித்த கிருபை இறங்கும். உலபத லகதல பரபலப ஷலபதுரப தீரபலப சந்தனா. ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபத்துல தூக்கம் யாருக்கு வருகிறது? அதிகாலை ஜெபத்துல ஒரே கொட்டாவி கொட்டாவியா வருது? அதெல்லாம் இப்ப வாய் திறந்து சொல்லுங்க. அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து மாற்றி கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கட்டுகள் அவிழ்க்கப்படும். உன்னதமானுடைய மறைவை நீ தேடு, உன்னதமானுடைய மறைவை நீ நாடு. கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதை தேடு, நாடு. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்களே, நீங்கள் பூமியில் உள்ளவைகளை தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் மேலானதை தேடுங்கள், மேலானதை தேடுங்கள். எல்லாரும் ஜெபிக்கிறீங்க என்று விசுவாசிக்கிற வாய் திறந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி போராடி ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு அந்த உன்னதமானுடைய மறைவின் அனுபவத்தை, அந்த மறைவுக்குள் அடிக்கடி கடந்து செல்லுகிற அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுவோம். என் தேவனை எல்லாருக்கும் இதை தாங்கப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒருத்தர் கூட மிஸ் ஆகாதபடி எல்லாருக்கும் இதை தாங்கப்பா, எல்லாருக்கும் இதை தாங்கப்பா. இன்று முதல் அடிக்கடி அடிக்கடி நாங்கள் உன்னதமான மறைவுக்குள்ள வரணும். காலைதோறும் உங்க மறைவுக்குள்ள வரணும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மறைவுக்குள்ள வந்துட்டு தான் தூங்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. எங்கள் எல்லார் மேலும் ஷேடோ போட்டுருங்கப்பா. உங்க ஷேடோவை போட்டுருங்கப்பா, உங்க ஷேடோவை போட்டுருங்கப்பா. ஆமென். சர்வ வல்லவரே, உம்முடைய நிழலினால் எங்களை மூடும் ஆண்டவரே, மூடும் ஆண்டவரே. ஷபலபதல கதர பலபரப ஷலபதுரியா. எந்த இடத்தில் நடந்தாலும், எந்த யாத்திரை போனாலும், வாழ்க்கை பயணத்தில் எது எது சந்திச்சாலும் உங்க ஷேடோவுக்குள்ள நிற்கும்படியாய், உங்க நிழலுக்குள்ள நிற்கும்படியாய். சின்ன குழந்தை தகப்பனுடைய காலடிகளில் நின்று நடப்பது போல நாங்களும் எங்கள் அடிச்சூடுகளை கவனமா எடுத்து வச்சு நடக்க கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். லிக்கந்துர பலவரப சிக்கர துரிக்கந்தல கதோலி அருக்கதல கத்துர பிஷல துரப லிஃபினிபிரி விக்கபலப ஷதலப கபலப தலகத்துர பௌதுர பிஷலபதுரவா. கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், தடைகள் தகர்க்கப்படுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் இறங்கும் இறங்கும். வல்லமையாய் ஒவ்வொரு இடத்துல ஒரு கிரிய நடப்பியும், கிரிய நடப்பியும், கிரிய நடப்பியும். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்புகிறவர்கள் அப்படியே ஜெபிக்க மறந்துடாதீங்க. வெறும் ஆவியில் நிரம்ப அல்ல, நல்ல ஜெபித்து போராடும்படி அழைக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனை நீர் என் அடைக்கலம் என்று அடிக்கடி சொல்லுவேன், நீர் என் கோட்டை என்று அடிக்கடி சொல்லுவேன், நீர் என் தேவன், நீர் என் நம்பிக்கை என்று அடிக்கடி சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்று மாறாதவர், சர்வ வல்லமை உள்ளவர், மகா உன்னதமானவர், என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறீர். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிறீர். என்னுடைய கோட்டையாக அரணாய் நீர் இருக்கிறீரப்பா. துருக்கமாக நீர் இருக்கிறீரப்பா. எனக்காக யுத்தம் செய்கிற தேவன், என்னை தொடுவதற்கு சத்துருவுக்கு விட்டு கொடுக்காம எப்பொழுதும் எனக்காய் போராடுகிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை அப்பா. உன் வல்லமை பூர்ணமாய் நம்புகிறேன் அப்பா. உன் சுபாவத்தை பூர்ணமாய் நம்புகிறேன் அப்பா. உம்மிடம் வந்தவர்களை ஒருவரையும் கைவிட மாட்டீர் என்பதை பூர்ணமாய் நம்புகிறோம் அப்பா. 100க்கு 100 நம்புகிறோம் அப்பா, நம்புகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அதுக்கு மேல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தகப்பனே,
நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், கர்த்தரை நோக்கி உண்மையாய் உறுதியாய் நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என்று என் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம், ஜெயத்தின் அனுபவம் ஆண்டவர் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அதை அடைவதற்கு நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிப்பை பெற்று உம்மோடு உடன்படிக்கை செய்தலாகிய கிறிஸ்துவோடு கூட மரிக்கவும் எழுந்திருக்கவும் செய்யக்கூடியதாகிய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் விட்டு விலகுன்னு சொன்னவைகளை விட்டு விலகி எங்கள் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ளும்படியாய் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரணும். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் எங்களோடு தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து இடைபட வேண்டும். கூட்டமாய் சபை கூட்டி வைத்து எங்களோடு பேசினீர் கர்த்தாவே. ஆனால் இப்பொழுது நாங்கள் புறப்படுகிறோம். எங்களோடு நீர் எப்பொழுதும் இருக்கிறவர். கண்டிப்பாக தொடர்ந்து தனிமையிலே எங்களோடு நீர் பேச வேண்டும், இடைபட வேண்டும். எங்களை இந்த பாக்கியங்களுக்குள்ள நபர்களாக மாற்றியே ஆக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் வரட்டும், எல்லாருக்கும் இந்த ஆசை வரட்டும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.